ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தோடு தான் வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கான பதில் தான். என்ன கேட்டாங்க அப்படின்னாக்க, இப்போ க்ரோ பேக்கில் வந்து மண்கலவை போடும்போது இப்போ நம்ம வந்து எப்படி மண்கலவை போடணும், என்ன ரேஷியோவில் போடணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டோம். ஸோ அவங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னா, எல்லோரும் சொல்கிறாங்க இப்போ க்ரோ பேக்கில் ஒரு 4 இன்ச்சுக்கு கொக்கோபீட் மட்டும் நிரப்பணும், அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மற்ற மண்கலவையெல்லாம் போடணும் அப்படிலாம் சொல்கிறாங்களே. எனக்கு பெரிய குழப்பமாக இருக்குது சிஸ்டர், அதுக்கான ஒரு சொல்யூஷன் என்னன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். அப்படி தனியாக கொக்கோபீட்டு போட்டு அதுக்கு மேலே மண்கலவை போட்டு வேணாங்க. ஒரே மண்கலவை, அந்த மண்கலவையவே நீங்கள் ஃபுல்லாகவே அந்த பேக்கில் போட்டுக்கலாம். அதுதான் நான் இது வரைக்கும் போட்டுட்ருக்கேன். ஆனால் இன்னும் ஒரு சில விஷயங்கள் பண்ணுவேன். அது என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். நம்ம வீடியோ எடுக்கும்போது தான் இந்த நாய் தொல்லை பெருந்தொல்லையாக இருக்குது. அவங்கள வந்து குலைக்க விட்டு அப்படி ரசிப்பேன். ஆனால் அதே நேரம் வீடியோ எடுக்கிறப்ப கத்திகிட்டு இருந்தாங்கன்னா அவ்வளோ கோபம் வருது. அப்புறம் அதுக்கு ஒரு எடிட்டிங் வேலையெல்லாம் பார்க்கணும். சரி, போயிட்டாங்க. நம்ம சொன்னோன்னா அவங்களுக்கு புரிஞ்சிச்சு போல். அதாவது சில நேரங்களில் மண் வந்து நம்ம கொஞ்சம் மண் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம், இல்லை விலைக்கு வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் கொக்கோபீட் வாங்கியிருக்கோம் ஈக்குவல் ரேஷியோவில். அதுக்கப்புறம் ஆட்டுச்சாணம் வாங்கியிருப்போம். எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு கலவை போட்டாலும் ஒரு 12x12 பேக்லேயே மண் அள்ளி போடும்போது தான் தெரியும், ஆஹா இவ்வளோ மண் பிடிக்குதே, அதுக்கப்புறம் 4 தொட்டிக்கு தான் வருது, நம்ம ஒரு 10 தொட்டிக்கு வரும்னு நினச்சோமே, அடுத்து மண்ணுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கவலை வரும் இல்லையா? அந்த கவலைக்காக வேணும்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணிக்கலாம். அந்த 4 இன்ச்சுக்கு கொக்கோபீட் போடணும்னு சொல்கிறது அந்த மாதிரி விஷயங்களுக்காக இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு கொக்கோபீட்டு ஈஸியாக கிடைக்குமா இருக்கும், இல்லை ஈஸியாக செலவு பண்ண முடியுமா இருக்கும். ஆனால் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், அதுக்கும் கொக்கோபீட் வாங்கி செலவெல்லாம் பண்ண மாட்டேன். அங்கங்கே காஞ்சி போனேன் நம்ம வீட்டு வேப்ப மரத்தோட இலைகள், அப்புறம் தோட்டத்தில் காஞ்சி விழக்கூடிய காஞ்ச இலைகள், அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் பேசுகிறனால சொல்கிறேன், பொங்கலுக்கு கரும்பு வாங்கி சாப்பிடுவீங்க இல்லையா, அந்த கரும்பினுடைய சக்கையெல்லாம் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய மண் கலவை இருக்கு இல்லையா, கலவை போட்ட உடனே அரை பேக் இல்லை 1/4 பேக்குக்கு என்ன பண்ணுங்கள், அந்த நான் சொல்லக்கூடிய காஞ்ச சருகாக இருக்கலாம், இல்லை நம்ம மாடி கூட்டும்போது வரக்கூடிய அந்த காய்ந்த இலைகளாக இருக்கலாம், இல்லை கரும்பு சக்கையாக இருக்கலாம், எது வேணாலும் எடுத்து ஒரு 1/4 பேக்குக்கு அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3/4 பேக்குக்கு நீங்கள் இது போட்டுக்கோங்க, மண்கலவை. நான் சொன்ன மண்கலவை போட்டுக்கோங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் நம்ம மண் போடுறது குறையும். அப்போ நம்ம வந்து 5 தொட்டி போடுற இடத்துல 10 தொட்டி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக நம்ம வச்ச செடி வந்து கீழே இறங்கி வரும்போது அதுக்குள்ளே என்ன ஆகும் தெரியுமா, அந்த கீழே நம்ம போட்டிருக்கக்கூடியது அப்படியே மக்கும். சரிங்களா? அப்போ நமக்கு வந்து கீழே அப்படியே மண் கீழே இறங்கிரும், மக்கி அது உரமாக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி கொஞ்சம் மண் வந்து கொஞ்சம் செடி வளர்ந்ததுக்கப்புறம் திரும்ப போட்டுக்கலாம். சரிங்களா? அதில் சில நேரங்களில் சில பேர் பண்ணக்கூடிய தவறுகளையும் நான் இதில் சொல்லிடுறேன். தண்ணி வந்து ரொம்ப எக்ஸஸாக ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க, 2 நேரம்லாம் ஊற்றுவாங்க. அந்த மாதிரி ஓவர் வாட்டரிங் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க கீழே உள்ளது வந்து அப்படி கொழகொழப்பு தன்மையோட சில நேரங்களில் ஃபங்கஸ் வரும். அதை தவிர்க்கிறதுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். கீழே கொஞ்சமாக மண் அப்படி தூணா மாதிரி கையில் அள்ளி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 1/4 இன்ச்சு லேயர் அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா போதும். அதை மண் கீழே இந்த பேக்கை மறைக்கணும். அந்தளவுக்கு கொஞ்சோண்டு மட்டும் போட்டு விட்டுட்டு அதுக்கு மேலே நான் சொன்னேன் ஏதோ ஒரு கழிவு, இப்போதைக்கு கரும்பு சக்கை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 3/4 பேக்குக்கு மண் கலவை நல்ல பெஸ்ட்டு, நான் சொன்ன அந்த பெஸ்ட்டு சாயில் மிக்ஸை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வைங்க. சரிங்களா? அதுவே போதுமானது. அவங்க சொல்கிறதோட பர்பஸ் இதுவாக தான் இருக்கணுமே தவிர வேறு வந்து அந்த தேங்காய் நார் போட்டால் தான் வளரும், தேங்காய் நாரில் எந்த விதமான சத்துக்கள்லாம் கிடையாதுங்க. அதை வந்து எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னாக்க வந்து வெறும் தனி மண்ணை போடும்போது வெயிட் வந்து மாடிக்கு ரொம்ப ஜாஸ்தியாகும், அது ஒரு பர்பஸ். 2வது வந்து இறுக்கமான ஒரு தன்மை ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சி போகும் மண், இது வந்து கொஞ்சம் ஈரத்தை வாங்கி வச்சுக்கும். ஸோ இதெல்லாம் தான் தேங்காய் நாருக்கான காரணமே தவிர வெறும் தேங்காய் நார் வந்து எந்த ஒரு
பயனும் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து அதை பற்றிலாம் ஒரி பண்ண வேணாம், சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பேர் க்ரோ பேக் வாங்கி வச்சுருக்கேங்க்கா, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. க்ரோ பேக் வாங்கின உடனே கீழே ஒரு 3-4 ஓட்டை, சைடில் ஒரு 2-3 ஓட்டை போட்டுக்கோங்க, சரிங்களா? ஓட்டை அதில் இருந்ததுன்னா ஓகே, ஓட்டை இல்லைன்னா நல்ல பெரிய ஓட்டை போடும்போது சில பேர் வந்து சிக்கு எடுக்கிற கம்பி, அப்புறம் குட்டியோண்டு கம்பி அதை வச்செல்லாம் போடுறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா கொஞ்ச நாளில் அது வந்து தண்ணி டெய்லி நம்ம ஊற்றும் போது அது மண்ணோடு சேர்ந்து கீழே வரும்போது அதை அடைச்சிக்கும். ஓட்டை போடும்போது ஒரு விரல் வந்து உள்ளே போகிற அளவுக்கு இருக்குல்ல, இந்த விரல் உள்ளே போகிற அளவுக்கு, சுண்டு விரல் உள்ளே போகிற அளவுக்காவது நீங்கள் என்ன பண்ணுங்கள், போட்டுருங்க ஓட்டை, சரியா? அப்படி போட்டிங்கன்னா தான் அதுவே சில நேரங்களில் அடைச்சிக்குது. நிறைய ஓட்டை போடுறது நல்லது. ஆனால் அதுலேயும் எனக்கெல்லாம் நேரமின்மை காரணமாக அடியில் 2 ஓட்டை, மேலே 2 ஓட்டை, அவ்வளோதான் போடுவேன். 2 சைடு அந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். இது வரைக்கும் நம்மளுடைய அது அந்த மாதிரி தான். பெரிய அளவில் பிரச்சனை வந்ததில்லை. ஆனால் எனக்கு வந்து 50 லிட்டர் 100 லிட்டரில் தான் பிரச்சனை வந்து 2 ஓட்டை போட்டது பத்தாமல் போயிருக்கு, தண்ணி தேங்கியிருக்கு. அதுவும் வந்து 50 லிட்டரில் கூட இல்லை, 100 லிட்டரில் மட்டும்தான் தண்ணி தேங்குகிற பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் செடியை வந்து இன்றைக்கி இப்போ ஒரு வேலை நடக்கும்போது அந்த கிரில் மிஷினை வச்சு ஒரு 2 ஓட்டை வந்து வந்தவங்கள போட்டு தர சொல்லி போட்டேன். மற்றபடி 2 ஓட்டை கீழே, சைடில் 2 ஓட்டை போதுமானது. நல்ல விரல் போகிற அளவுக்கு ஓட்டை போட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகேவா? அந்த சகோதரி கேட்ட சந்தேகத்திற்கான பதில் உங்களையும் ஒரு சிலருக்கு இருந்திருக்கலாம். அதை நான் நிவர்த்தி பண்ணிட்டேன் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இது வந்து பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே ஹைப்பும் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய். Happy gardening, Ma. Take care. Bye-bye. See you.